ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏக்கு குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிளகு வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பெருமாள் கோயில்களில் நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த மிளகு வடை இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து முழு உளுந்து இருக்குல்லங்க, கருப்பு உளுந்து, அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முழு உளுந்து கிடைக்கலன்னா உடச்ச கருப்பு உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், நசுக்குனா இந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு வந்து இப்போ நம்ம வந்து கொரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். அப்படியே 1-2 அரைஞ்ச மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக ஆகக்கூடாது. அப்போ தான் நமக்கு வடை நல்லா வரும். பாருங்கள், இந்த அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு இடிகளை எடுத்துக்கோங்க. அதில் வந்து மிளகு வந்து நான் 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இந்த மிளகு காரம் மட்டும்தாங்க நமக்கு, வேறு காரம்லாம் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் தூள் உப்பு சேர்த்திக்கிறேன். நீங்கள் தூள் உப்பு, கல் உப்பு நீங்கள் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக இடிச்சிடுங்க. இப்போ இடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல மாவு, உளுந்தம் மாவு, அதோட இதை நம்ம வந்து சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நான் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இப்போ வடைகள் தட்டி எடுத்துக்கலாம். இந்த வடை ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. நம்ம வந்து முழு உளுந்தில் செய்கிறோம். அந்த தோலோடு செய்கிறனால அதுவும் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடச்ச உளுந்தும் நம்ம அதுவும் சேர்த்திக்கலாம். இது வந்து நமக்கு 1 வாரம் வரைக்கும் கூட நமக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க இந்த வடை வந்து. இப்போ ஒரு பால் கவர் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதில் எண்ணெயோ தண்ணியோ உங்களுக்கு எது இருக்குமோ அது வந்து தடவிட்டு நம்ம அந்த கலந்து வச்சுருக்கோம்ல மாவு, அதை எடுத்து இந்த சைஸ் உருண்டை உருட்டிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து உருண்டை உருட்டிக்கோங்க. பாருங்கள், தண்ணியும் தொட்டுக்கலாம், நீங்கள் எண்ணெயும் தொட்டுக்கலாம். தொட்டிட்டு இந்த மாதிரி ஒரே மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமும் இல்லாமல் ஒரு நார்மலாக ஓரளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இதை நம்ம அப்படியே பால் கவர்லேருந்து இப்படி கையில் எடுத்தாலே நமக்கு நல்லா ஈஸியாக வந்துடும். எண்ணெயில் அப்படியே போட்டுருங்க. கொஞ்சம் பார்த்து மெதுவாக போடுங்க, எண்ணெய்லாம் மேலே தெரிச்சிடாமல். இது வந்து நமக்கு இந்த வடை வெந்து வரத்துக்கு 10 நிமிஷம் ஆகுங்க. அடுப்பு நம்ம வந்து ஸ்லோவாக வச்சு தான் வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்து நமக்கு நல்லா கொஞ்சம் முருகலாக வர மாதிரி வருங்க. நம்ம வந்து அடுப்பு அதனால் ஸ்லோவாக வச்சு தான் நம்ம எடுக்கணும். ஒரு பக்கம் வெந்ததையும் இந்த மாதிரி கம்பியோ இல்லை ஒரு கரண்டியோ வச்சு நீங்கள் அது மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், சத்தம்லாம் அடங்கி இந்த கலர் வந்ததையும் நமக்கு எடுத்துடலாம். வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மீதி உள்ள எல்லா மாவுலையும் நான் வந்து வடைகள் தட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இன்னொரு வடை எப்படின்னு தட்டி காமிக்கிறேன். இப்போ அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எல்லா வடையும் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ரெசிபியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.